ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்பா. நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் சே குட் லக் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் போகணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கையும் போட்டுருங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணாக இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு மியூசிக்கல் பேண்ட் இருக்குது. ஸோ அதில் இவங்க பெரிய ஆளாக லீட் ரோல் பண்ணணும், எல்லாத்தையும் லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ப்பும் ஒரு கட்டத்துக்கு மேலே அமையும் போது அவர் என்னடா எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருக்கேன்னு பார்த்தா அப்போ தானே கடவுள் எப்பவும் குண்டை தூக்கி போடுவார் நம்ம வாழ்க்கையில் போடுற மாதிரி. ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணு வாழ்க்கையில் ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போய் கேன்சர்னு அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா கதை. ஸோ கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கதையே எமோஷனை பேஸ் பண்ணி நகர்றது தான். ஸோ மற்றபடி கதையில் பெருசாக இருந்தோம்னா ஒரு நார்மலான கதை, அது எமோஷனை மையமாக வச்சு தான் கொண்டு போயிருக்காங்க. அதுவும் கதை ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகுது. இந்த ஸ்லோவான கதைகளை விரும்பி பார்க்காத நபராக இருந்தால், விரும்பி பார்க்குற நபராக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அதுவும் முக்கியமாக எமோஷன்ஸ் படங்கள் விரும்பி பார்ப்பேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது முழுக்க முழுக்க எமோஷனை பேஸ் பண்ணி தான் போகுது. அங்கங்கே கொஞ்சம் காமெடி இருக்குது, பட் இருந்தாலும் இது எமோஷன் பேஸ்டு மூவி தான். ஸோ அந்த மாதிரி மூவிஸை ட்ரை பண்ணி பார்க்குற நபராக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், மற்ற யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு ஒரு 3.1 கொடுக்கலாம்.